இன்னைக்கு லஞ்ச் மெனு பார்க்கலாமா? சாதம், அதுக்கப்புறம் பொரியல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, பரங்கிக்கால பொரியல். அதுக்கப்புறம் கீரை. கீரை வந்து சட்டியில மத்து வச்சு கடைஞ்ச கீரை. என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச கீரை. நல்லா வாசனையா இருந்துச்சு எடுக்கும் போதே. காஞ்ச மிளகாலாம் வச்சு தாளிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மர்ல இது ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ரசம். இன்னைக்கு சாம்பார் எதுவும் இல்ல, ரசம் தான். நம்ம பொரியல்லாம் செய்யும்போது கொஞ்சம் காரம் கம்மியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி வந்து நம்ம நிறைய சாப்பிடலாம். நம்ம ஜெனரலா செய்யும்போது நல்ல காரசாரமா பொரியல் வச்சுட்டு கம்மியா தொட்டு சாப்பிடுவோம். அப்படி பண்ணாம நீங்க காய்கறி குவான்டிட்டி அதிகமா சேர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியா வைங்க. இப்போ போர்ஷன் கண்ட்ரோல் பாருங்க. நான் சாதம் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கீரை வச்சுக்கிட்டேன். இது ரொம்பவும் நிறைய சாப்பிடக்கூடாது புளிச்ச கீரை. ஸோ ஒரு 1.5 கரண்டி கீரை. நிறைய பொரியல் எடுத்துக்கிறேன். சாதம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு ஈக்குவலா எடுத்துக்கிறேன். நான் சாதம் கம்மியா எடுக்கிறதுனால நான் வந்து இந்த பொரியல் சாப்பிட்டாதான் அடுத்த ரவுண்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து பொரியல் நிறைய வச்சுப்பேன். சும்மா ப்ரெசன்டேஷனுக்காக கொஞ்சம் ரசம் ஊத்திக்கிறேன். அவ்வளோதான் இன்னையோட லஞ்ச். தேங்க்யூ.